ராகு காலம், யமகண்டம், குளிகன், இது மூணும். ஸோ இது 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்களை இந்த ராகு காலம், யமகண்டத்தில் அல்லது குளிகையில் நமக்கு செய்யும் பொழுது அதுக்கு சாதக பலன்களும் நமக்கு உண்டு. ஸோ இந்த ராகு காலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு 1.5 மணி நேரம் நம்ம அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராகு காலம் ராகு பகவானின் ஆதிக்கத்திலையும், இந்த யமகண்டம் அப்படின்னு சொல்றது கேது பகவானினுடைய ஆதிக்கமும் உடையது. ஏன்னா வாரத்தினுடைய 7 நாட்கள் 7 கிரகங்களுக்காக ஒதுக்கப்பட்டது. சூரியன் ஞாயிற்றுக்கிழமை, சந்திரன் திங்கக்கிழமை, செவ்வாய் செவ்வாய்க்கிழமை, புதன் கிரகத்திற்கு புதன், குரு பகவானுக்கு வியாழக்கிழமை, சுக்கிர பகவானுக்கு வெள்ளி, சனி பகவானுக்கு சனிக்கிழமை. இப்படி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் கிரகங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அப்ப ராகு கேது பின்னர் நவகிரகங்களில் சேர்க்கப்பட்டது தான். அப்போ அவங்கள சேர்க்கும் பொழுது அவங்களுக்கு இந்த 7 நாட்கள், வாரத்தினுடைய 7 நாட்கள் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்கப்படும். அப்படிங்கிறதுக்கு தான் ராகு காலம் ராகு பகவானுக்கும், யமகண்டம் கேது பகவானுக்கும் ஒதுக்கப்பட்டது.